ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்து கைபர் அப்படின்ற ஒரு வில்லனை பார்த்துருப்போம். ஸோ இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நெமிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண மாட்டார், அவரோட பெட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடிக்கடி. ஸோ இந்த ஒரு நெமிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய சேப்பியன் டேலியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ப்ரிடேட்டர்ஸாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரிடேட்டர்ஸ் வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தாலும் அதில் பெஸ்ட்டான 7 ப்ரிடேட்டர்ஸ் அவங்க யாரோட பிரெடேட்டரா இருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நாம 7th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக் லிசார்ட். ஸோ பக் லிசார்ட் அப்படின்றது எந்த ஒரு ஏலியனோட ப்ரிடேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங்ஃப்ளையோட ப்ரிடேட்டராக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பக் லிசார்டால் எல்லா ஏலியன்ஸ் கூடயுமே சண்டை போட முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாட்டர் கசாடாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய ஹீட் பிளாஸ்டாக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராஷ் ஆப்பராக இருக்கட்டும், எந்த ஒரு ஏலியனாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக் லிசார்டால் சமாளிக்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டிங்ஃப்ளையோட ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸும் பார்க்கறதுக்கு செம கூலாக தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்னிவர்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரால் வந்து பனிமூட்டத்தை வந்து உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸ் வந்து லிசார்டை பேஸ் பண்ணியிருக்கிற காரணத்தினால இவரால் வந்து எங்கே வேணாலும் ஜம்ப் பண்ணி ரொம்ப வேகமாக போய் எனிமே அட்டாக் பண்ண முடியும். இவர்கிட்ட ஷார்ப்பான கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பை வச்சு இவரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆம்னிவ் சீரிஸில் கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு அதாவது இந்த பக் லிசார்டுக்கு வந்து 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பிரிடேட்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெசிலேட்டர். ஸோ இந்த ஒரு ஏலியனை பார்த்துட்டிங்கன்னா கிராஷ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட ஆம்னிவர்ஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் ஏன் பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வாக்குரூட்டு இல்லை பெஸ்கி டெஸ்ட்டு மோல் ஸ்டாச்சோட கம்பேர் பண்ணும்போது இவரோட அப்பியரன்ஸும் செம்மையாக இருக்கும், அதே நேரத்தில் பவரும் சூப்பராக இருக்கும். அது இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹேப்பர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு மிருகத்தை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கிற காரணத்தினால இவரால் வேகமாக ஜம்ப் பண்ணி போய் இனிமேல் அட்டாக் பண்ண முடியும். இவரோட ஒவ்வொரு கிக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிராஷ் ஹேப்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஏலியனை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெசிலேட்டர் அப்படின்ற அந்த ப்ரிடேட்டர் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய பவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பெருசாக இருப்பார். ஆனால் இவர் பாடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கேரக்டர் அது நம்மளுடைய கிராஷ் ஹேப்பர் வந்து ஒரு அட்டாக் பண்ண வந்தாருன்னா டக்குன்னு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற அந்த ஒரு பாட்டை காமிச்சாருன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே நம்மளுடைய கிராஷ் ஹேப்பர் மாட்டிப்பார். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு ப்ரிடேட்டரால் வந்து டிஃபீட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு ஸ்பீடாக இருப்பார், அதில் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவருடைய பாடியை வச்சுட்டு பெருசாக அவர் வந்து யாருடைய சண்டை போட்டது கிடையாது. கிராஷ் ஹாப்பர் இருக்கார்ல, ஸோ அந்த கேரக்டரை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ப்ரிடேட்டரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கைபர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கு வந்து 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற பிரிடேட்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வைசோடோபஸ். ஸோ வைசோடோபஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்து பிரைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் இருப்பார் பார்த்தீங்களா, ஏலியன் ஃபோர்ஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரோட ப்ரிடேட்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸே பார்க்கறதுக்கு இந்த ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவருடைய பவரையுமே பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க. அது இவருக்கு வந்து 4-5 டேண்டக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும், அதாவது கைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனிமி கூட இந்த கேரக்டர் சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரோட பாடி வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இவரோட கையை வந்து இவர் நீட்டி எனிமி அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஷார்ப்பான பற்களுமே இருக்குது, அந்த டீத்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு எனிமி வந்து பயங்கரமாக டேமேஜ் கொடுப்பாரு. ஸ்ட்ரென்த் எக்கச்சக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ஓரளவுக்கு இருக்கும், இம்யூனிட்டி பவருமே இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ரிடேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பிரைன் ஸ்டார்மை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய இந்த டாக்டர் சைக்கோபாஸ் இருக்கார்ல, ஸோ அவரே பார்த்துட்டிங்கன்னா பிரைன் ஸ்டார்ம் இனத்தை சேர்ந்த கேரக்டர் தான். அவரே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரிடேட்டர் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண மாதிரி வந்து ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா அவரை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு ஏலியனே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டாக்டர் சைக்கோபாஸ் வந்து பென்டன் சீரிஸில் உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு பிரைன் ஸ்டார்மை டிஃபீட் பண்ணக்கூடிய வைசோடோபஸ் அப்படின்ற இந்த ப்ரிடேட்டருக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்னொரு ப்ரிடேட்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லாம் வார்ம்.
ஸோ ஸ்லாம் வார்ம் தான் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ப்ரிடேட்டர்ஸ்லேயே ரொம்பவே சூப்பர்பான அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு புழு மாதிரி, இது பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்ம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட பவர் பார்த்துட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான நிறையா ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணுற லெவலில் இருக்கும். அதில் நம்ம ஆர்மெட்ரிலோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஆர்மெட்ரிலோட ஒரு ப்ரிடேட்டர் தான் இந்த ஒரு ஸ்லாம் வார்ம். ஸோ எனக்கு பர்சனலாக மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த ஒரு ஸ்லாம் வார்மோட அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்கிட்ட என்ன மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிடை வந்து இதெல்லாம் ஸ்பிட் பண்ணி எனிமே வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மெட்ரிலோவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரால் ரொம்ப வேகமாக வந்து தரையை நோண்டிக்கிட்டு போக முடியும். ஸோ அதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து அப்படியே இந்த மண்ணு கீழே இழுத்து அங்கே வச்சு இவரால் டிஃபீட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருக்குது, அதில் ஸ்பீடும் செம்மையாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பாடியில் கூட இந்த டேண்டகிள்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஷார்ப்பான டீத் இருக்கிற கேரக்டர் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எனிமி இவரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அப்பியரன்ஸும் சூப்பராக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பவரும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஆர்மெட்ரிலோவுக்கு ஒரு பக்காவான ஒரு ப்ரிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொல்லலாம். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் 4th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென்டனோட ஏலியனுக்கான ப்ரிடேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னோட்டிக். ஸோ ஹிப்னோட்டிக் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்து ஒரு ப்ரிடேட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரிடேட்டர் எந்த ஏலியனுக்கான ப்ரிடேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சிலுக்கான ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சில் வந்து ஒரு கோஸ்ட் டைப்பில் இருக்கிற ஏலியன். ஸோ இந்த கேரக்டரால் பார்த்தீங்கன்னா இன்டாஜிபிலிட்டி பவரையும் இன்விசிபிலிட்டி பவரையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனிமே ஃப்ரீஸ் பண்ண முடியும், பறக்கிற பவர் இருக்கு. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இவரை பார்த்தீங்கன்னா ஹிப்னடைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இவரை தோக்கடிக்க முடியும். அதாவது அவரை நம்மளுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும். ஸோ அந்த பவர் தான் இந்த ஒரு ப்ரிடேட்டர் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ப்ரிடேட்டர் நினைச்சது அப்படின்னா அவரோட ஃப்ரீஸ் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்டாஜிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் அவரை ஹிப்னடைஸ் பண்ணி அவரையே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது பிக்சில சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இவருக்கு வந்து ஹிப்னோட்டிக் அப்படின்ற பேரே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு ஏலியன்றதை தாண்டி ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருப்பார். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏலியன் கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிக்சிலே வந்து ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் தான். அவரையே தூக்கி போட்டு பந்தாராருனா இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த ஏலியன் இந்த ப்ரிடேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ப்ரிடேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராப்டோசர். ஸோ கிராப்டோசர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேரக்டரை வறுத்தெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்டோட முக்கியமான பவர் என்ன, நெருப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது. ஆனால் அந்த பவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு சக்தின்றது இந்த ஒரு கிராப்டோசர் கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்து இந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராப்டோசரை நம்ம ஹீட் பிளாஸ்ட் அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்க்குள்ளே போய்ட்டு அதோட பவர் டவுன் ஆகி நம்ம பென்னா மாதிரி வந்து பென் கீழே விழுவார். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராப்டோசர் வந்து ஒருத்தங்களை சாப்பிட்ற அளவுக்கு கூட பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், ஹீட் பிளாஸ்டே சாப்பிட்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரோட பாடி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா. அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு ஏலியனை வந்து நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் என்ன தான் நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எச்சில் இருக்கும் பார்த்தீங்களா, செலவான்னு சொல்லுவாங்களே. ஸோ அது கூட பார்த்துட்டிங்கன்னா நெருப்பை அணைக்கிற மாதிரியான ஒரு சக்தியாக இருக்கும். அதனால தான் அவளை சாப்பிட்டும் இந்த ஒரு கிராப்டோசருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனால ஸ்பேஸ்லேயும் சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ் காட்டக்கூடிய இடத்துல வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஹீட் பிளாஸ்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிடேட்டர் தான் இந்த ஒரு கிராப்டோசர். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரிடேட்டருக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ நெமிட்ரிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற நம்ம நெமிட்ரிக்ஸில் இருக்கிறதுலேயே ரொம்பவே பெஸ்ட்டான இன்னொரு ப்ரிடேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரனோபாட் அப்படின்ற ஒரு ப்ரிடேட்டர் தான். ஸோ இந்த ஒரு ப்ரிடேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமங்கஸார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பிளானட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ப்ரிடேட்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமங்கஸாருக்கான ஒரு ப்ரிடேட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரனோபாட். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா டீரெக்ஸ் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் வந்து இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. இவரோட அப்பியரன்ஸும் பார்க்குறதுக்கு அப்படியே டீரெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ஹியூமங்கஸார் பார்க்குறதுக்கு வந்து ஒரு டைனோசர் மாதிரி, அதே நேரத்தில் வந்து ஆஸ்ட்ரோடாக்டிலும் பார்க்குறதுக்கு ஒரு டைனோசர் மாதிரி இருக்காங்களோ அவங்கள மாதிரியே தான் இந்த ஒரு ப்ரிடேட்டருமே உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமங்கஸாரியை சமாளிக்கிற அளவுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவரையே அசால்ட்டாக நம்மளுடைய ஹியூமங்கஸார் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மல்லாக்கா தூக்குற மாதிரியும் பென்டன் சீரிஸில் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இவர்
கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஹிமகா சாரோட எல்லா விதமான ஸ்ட்ரெங்த்தையும் பவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரெடேட்டர். பிகாஸ் இவரால் பார்த்துட்டிங்கன்னா வெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலந்தி வலை மாதிரி வந்து வலையை உருவாக்கி தன்னுடைய எனிமையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹிமகா சார் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களையுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த ஸ்ட்ராங்கான ஜாஸ் இருக்குது, அதோட தாடை பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹிமகா சார் மாதிரி ஏலியன்ஸை அசால்ட்டாக அப்படியே கடிச்சு ரெண்டாக பிச்சு போகிற அளவுக்கு இந்த ஒரு ஏலியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இவருடைய அந்த சானிக் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவர் கத்தும்போது வரக்கூடிய அந்த சத்தம், அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு இருக்கும், செம்ம ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ எல்லா விதமான பவரும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹிமகா சாருக்கு ஆப் வைக்கிற மாதிரியே இந்த ஒரு ப்ரெடேட்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ப்ரெடேட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹிமகா சார் வந்து பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஏலியன், அவரே சமாளிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரெடேட்டரும் செம்ம பெஸ்ட்டான கேரக்டர் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ப்ரெடேட்டர்ஸை தாண்டி இன்னும் சில ப்ரெடேட்டர்ஸுமே இருக்குது. நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக போயிடும். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா கிரே மேட்டருக்கு வந்து ஆம்னிவோரஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடேட்டர் இருக்குது. அப்புறம் வந்து டாரன்சுலா அப்படின்னு சொல்லிட்டு பால் விவிலுக்கு வந்து ஒரு ப்ரெடேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா பவர்ஃபுல்லான ப்ரெடேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரையும் வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது டாப் 7 லிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு பேக்கப் சேனலுமே இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.